ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் டைவர்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு சார். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ என்ன சார் வழி? பொதுவாகவே அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு அல்லது மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு அது அன்போ அதிகாரமோ ஆனால் வாழ்க்கையில் ஒன்றாக சேர்ந்து நன்றாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கௌரவம் பாதிக்கப்படுது, கலகம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது காசு பணம் சம்மந்தப்பட்ட சாதாரண சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச வறுமையை கடந்த காலங்களில் எதிர்கொண்டு தான் நம்மளெல்லாம் காப்பாற்றினாங்க பெற்றவங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சராசரி மனுஷனுக்கு கூட சாப்பாட்டுக்கு அவ்வளவு பெரிய திண்டாட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி உத்தியோக வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நமக்கு அதிகபட்சமான திண்டாட்டம் இல்லாமல் வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. அதாவது சரளமாக காசு இருக்குதோ இல்லையோ, அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு காசு இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஓரளவு சராசரியான வருமானம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அதாவது இலகுவாக கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. இப்படியெல்லாம் இருந்து கூட இந்த காதல் சம்மந்தப்பட்ட அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் தேவையில்லாத கலகம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரிவு வரும், விதண்டாவாதம் வரும், எதிர்மறையான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் காசு பணம் சம்பாதிக்கிறது ஓரளவு கடுமையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான காசு பணம் புகழ் ஆணுக்கு இணையாக அல்லது ஆண்களுக்கு மேலாகவே பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரியான வருமானம் வரக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் சொல்லுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது கணவனும் அப்படித்தான் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே அடக்கி வைக்கவோ ஒடுக்கி வைக்கவோ ஆயத்தம் எடுக்கிறாங்களே தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் எடுக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை தவிர்த்து விடுகிறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இதுவெல்லாம் அந்த காலத்தில் பெண்களுக்கு அதிகமாக புரியாமல் இருந்தால் கூட இந்த காலத்தில் பெண்களுக்கு அதிகமாக புரியுது அப்படிங்கிறத உண்மை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிலாவை பார்த்து அம்மாவை பார்த்து உண்மையாகவே சாப்பாடு ஊட்டினாங்க. இந்த காலத்து பெண்களுக்கு வெறும் பொம்மையை பார்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நிலாவை பாரு அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்க நிலாவை பார்க்குறதில்ல. அதாவது படிப்பறிவே இல்லாமல் 6 மாத குழந்தை கூட பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பொம்மை படத்தை பார்த்து சத்தம் இல்லாமல் சாப்பிடுது அப்படிங்கிறது மொத்தமாக ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா வகையிலும் மாறுபட்ட இந்த உலகத்தில் ஆண்கள் மட்டும் மாறுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த குடும்பத்தில் வேறுபாடு படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த காலத்தில் பெண்கள் வீட்டோடு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. வீட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணை பொன்னாட்ட பாதுகாக்க வேண்டிய கடமை ஆண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. எந்த ஒரு பெண்ணை எந்த ஒரு பெண்மையை உண்மையாக மதிக்கிறாங்களோ அந்த ஆணுக்கு நன்மையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது மென்மையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஆண் சம்பாத்தியம் இல்லாமல் பெண்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் பொழுது அந்த பெண்கள் வீட்டை பார்த்துக்கணும், வீட்டு நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? தன்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க, சரிக்கு சரியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது நாமளும் வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் நான் ஆண் அப்படிங்கிற அந்த பதவி மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை வீண் போகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அம்மா அப்பா அப்படிங்கிறது காலம் முழுவதும் நமக்கு தெய்வமாக இருந்தால் கூட தன்னை நம்பி வரக்கூடிய பெண்ணை மிகப்பெரிய கௌரவமாக மனைவியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நம்மளை நம்பி கலக்கம் இல்லாமல் வந்த மனைவியை கௌரவப்படுத்துவது. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியை கௌரவப்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக மிக கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எண்ணங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துச்சுன்னு வைங்களே கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில்
சின்ன சின்ன விவாதம் வருமே தவிர்த்து எந்த வகையிலும் வில்லங்கம் வாராது அப்படிங்கிறது உண்மை. சின்ன சின்ன சண்டை பிரச்சனை வருமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் பிரிவு வாராது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பரிவு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிரிவு வாராது அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். கணவனோ மனைவியோ குத்துக்கல்லாக பக்கத்தில் நிற்கும் பொழுது யாரோ ஒரு நடிகரைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, யாராவது பேட்டி எடுக்கும் பொழுது உலகத்தில் யாரை பிடிக்கும் அப்படின்னா, அதாவது நிழல் படத்தில் வரக்கூடிய ஒரு நடிகரை பிடிக்கும்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கத்தை மாற்றக்கூடிய, எவ்வளவு கல்வி எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் சராசரியாக இருக்கக்கூடிய பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்தை வளர்த்துக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, அதாவது வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு, காசு பணம் சேர்ப்பதற்கு, சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, கோடி கோடியாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்திற்கு, இதுவெல்லாம் கற்று தருவதற்கு, அதாவது உலக வரைபடத்தில் நம்ம நாடு எங்கே இருக்குது, நம்ம வீடு எங்கே இருக்குது, சொந்த வீடு வாங்கணும்னா என்னென்ன முயற்சி பண்ணணுங்கிற அத்தனை விஷயங்களையும் கற்றுத் தருவதற்கு கல்வி இருக்குது. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு எந்த ஒரு கல்வியும் கற்றுத்தராது, கற்றுத்தர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்மகளும் புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை கல்யாணம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் புதிராத இந்த உலகத்தில் புதிர் போடும் விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த புதிர் போடக்கூடிய கல்யாண வாழ்க்கையில் அதிரடியாக அம்சமாக மிகப்பெரிய ஒரு புதிர் போடக்கூடிய இந்த கல்யாண வாழ்க்கையில் அதிரடியாக வாழ்ந்து காட்டக்கூடிய, ஆழமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தன்மையை யாராக இருந்தாலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் குழந்தை கிடச்சிது அப்படிங்கிறது சந்தோஷம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீதியாக அதாவது மருத்துவமனை வந்திருக்குது அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். அப்படி கஷ்டப்பட்டு விரதம் இருந்து பெத்தெடுத்த குழந்தை வளர்த்துறதுக்கு, அதாவது அந்த காலத்தில் குழந்தை பிறந்து வளர்ந்ததுன்னு வைங்களே, பள்ளிக்கூடம் சேர்த்துவதற்காக இந்த காதில் கையை சுற்றி, தன்னுடைய கையை சுற்றி காதில் வச்சு, காதில் கையை எட்டுச்சு அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அப்போது இந்த கையை சுற்றி காதில் வச்சா நமக்கு பள்ளிக்கூடம் சேர்த்தக்கூடிய தகுதி அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் ஊரை சுற்றி கடன் வாங்கி நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை. குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அதற்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை. இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த காலத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு என்ன செலவாச்சோ அந்த செலவில் 5-6 மடங்கு எல்கேஜிக்கே செலவாகுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான எவ்வளவு உண்மைகளை மென்மையாக கடந்து வரக்கூடிய வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையாக இருக்கிறதுனால எவ்வளவு பட்டப்படிப்பு படித்தாலும் திட்டமிடாமல் வாழக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சட்டம் நுழையுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஆக கணவன் மனைவி இருவருக்குள்ள நமக்கு அமைஞ்சது யாராக இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்களோடு மனசார வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு காதல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொற்களில் ஒரு 120 சொற்கள் யாராக இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது. அதில் காதல் அப்படிங்கிற சொல்லு யாராக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் பிடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஏற்றுக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது. அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு களங்கம் இல்லாமல் கல்யாணம் அப்படிங்கிற காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முழுமையான உருவம் எடுக்குது அப்படின்னா அது கல்யாணம் அப்படிங்கிற அமைப்பு தான். ஆக அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தொட்டு தழுவக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். இப்போ நம்ம குலதெய்வ விருட்சத்தை வழிபடுறதுனால நம் கணவன் மனைவிகளுக்கு இடையே எந்த பிரச்சனையும் ஏற்படாதா? குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவரவருடைய செயல்பாடுகளை பொறுத்தது. ஆனால் அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அர்ச்சனை இல்லாமலேயே அந்த பிரச்சனை தீர்ந்து இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எதனால அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். அதாவது குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான பூஜை பண்ணும் பொழுது கணவன் வீட்டுக்கு உண்டான குலதெய்வத்துக்கான பூஜை மட்டுமல்ல, மனைவி வீட்டு குடும்பத்தாருக்கு உண்டான குலதெய்வத்து பூஜையும் பண்ணியிருக்கிறதுனால இந்த மனைவி அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை கண்டுக்கிறது இல்லை. கணவர் வீட்டு குலதெய்வம் தான் பெருசு அப்படின்னு கணவர் வீட்டு குலதெய்வத்துக்கு விடாமல் போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல்
கண்டிப்பாக பெண்கள் தன்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மறந்துவிடக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம். அப்படி நீங்கள் மறந்திருந்தாலும் உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு சிறந்த பூஜை முறைகள் பூஜிக்கப்பட்டு குலதெய்வ மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ஓதப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் கண்டிப்பாக உங்களுடைய வம்சத்துக்கோ அல்லது கணவருடைய வம்சத்துக்கோ எந்த விதமான தீங்கும் இல்லாமல் உங்களை பாதுகாக்குது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆக குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா ஒரே நேரத்தில் கணவன் வீட்டு குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்குது, உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குது. அந்த மாதிரி கணவன் சண்டையிடுறாரு, தேவையில்லாமல் கோபப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோபத்தை கூட நீங்கள் ஏற்றுக்க கூட அந்த நேரம் தாழ்ந்து போகக்கூடிய, தாழ்ந்து போனவங்க வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஆன்மீக தகவல், மாத பலன், தின பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.